ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம கோஸு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ஆயில் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பை போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா செவந்த பிறகு பொடியாக நறுக்கின கோஸை போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா கொஞ்சம் நேரம் கிளறி விடுங்க. நல்லா கிளறின பிறகு அதில் இந்த கோஸுக்கு தேவையான தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கோஸுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் தான் போட்டு செய்கிறேன். அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. நான் பருப்பு இது ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதை குக்கரில் தான் வைக்க போகிறேன். குக்கரில் வச்சு ஒரு விசில் வந்ததோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா குக்கரில் வைக்கும் போது அந்த பருப்பு கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதன் பிறகு என்ன பண்ணுங்க, இந்த கோஸுக்கு தேவையான தேங்காய் துருவலை போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. இந்த கூட்டு ரொம்ப ருசியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். கோஸு கூட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்கள் ஊர் மெட்ராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.